வெல்கம் பேக் டு 10 தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீச்ங்கிற சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் ப்ரைமில் டோட்டலாக 3 சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது சீசன் 1. அதில் டோட்டலாக 8 எபிசோட் இருக்குது. நம்ம ஸ்டோரிக்குள்ளே சீக்கிரமாகவே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஜாக் ரீச்சர், இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து ஜாக் ரீச்சர். இந்த ரீச்சருங்கிற கேரக்டரை வச்சு தான் படம் மூவ் ஆன் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டவுனில் ஒரு ரீச்சர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. பக்கத்துலேயே ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டருக்கு வந்து பண்ணது யார் அப்படிங்கும்போது, பக்கத்தில் நடந்து போன ஆள் இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும் போது பார்க்கும்போது, இவரோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி எந்த ஒரு ஐடி, எந்த ஒரு ப்ரூஃப், இவர் யார் என்ன எதுவுமே இவரை பற்றி இல்லை. ஸோ இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது எல்லோரும் வந்துட்டு நம்பிக்கையாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த மர்டர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருக்குது. இப்போ என்னென்னா, ஸ்டோரியில் அவரோட ப்ரோதரே வந்துட்டு அங்கே மர்டராக பண்ணுறாங்க. அது வந்துட்டு இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. யார் இந்த கொலையெல்லாம் பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படின்னு இவரே அந்த களத்தில் இறங்கி ஃபுல் அவரை வச்சு தான் படமே மூவ் ஆன் பண்ணுது. படம் அப்படியே நவுந்துக்கிட்டே இருக்குது, சீரீஸ் நவுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு எபிசோடும் இவர் வந்து என் பிரதர் யார் கொண்டாங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கார். தனியாக ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி வந்து தேடிக்கிட்டே இருக்கார். சரி, ஒரு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு போலீஸும் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ரீச்சரும் வந்துட்டு கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. யார் அது, இந்த மர்டர்லாம் யார் பண்ணுறா, ஏன் பண்ணுறா அப்படிங்கிறத தேடிகிட்டே இருப்பார். கடைசியில் ரீச்சர் வந்துட்டு ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டரே இருக்காங்க அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு யார் இதெல்லாம் பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படின்னு அவர் பிரதரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது கோவத்தில் ஒருத்தர் கூட விட்டு வைக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக் மூவி. நீங்கள் யாராச்சும் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக் மூவி நீங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் ரீச்சருங்கிற சீரீஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சீரீஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்ற கேஸ்ட்டை பற்றி நான் பேச மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்துட்டு ஏன் ரீச்சர்னு சொல்கிறேன்னா, ரீச்சர் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவர்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் சீரீஸ் போயிட்டுருக்கோம். அவர் தான் மெயின். அவரை வச்சு அடி பிச்சிருவாருங்க. இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பாருங்க. பயங்கரமான சீரீஸ், ஒரு ஆக்ஷன் பேக். நீங்கள் பார்க்கணும், ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ரீச்சர் பார்க்கலாம். அப்புறம் நம்ம அந்த ரீச்சர் வந்து தமிழ் டப்லேயே விற்றுருக்காங்க. டப்பிங் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அமேசான் ப்ரைம் வந்துட்டு 2022 இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ தான் அதை பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரீச்சருங்கிற சீரீஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. தேர்ட் சீசன் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கனால நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். உண்மையிலே ஒரு ஆக்ஷன் பேக் மூவினா, ஒரு சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீச்சர் பாருங்கள். டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த சீசன் 1 இப்போ தான் நான் பார்த்து முடித்தேன். அதான் உங்களுக்கு வீடியோ பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரீச்சர் இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்டு கமெண்ட்ஸை வந்து எனக்கு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் 10 தமிழ். See you next video. Bye.